வணக்கம் நண்பர்களே. டிராகன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? வாயில நெருப்பை கக்கி ஊரையே அழிக்கும் ஒரு பயங்கரமான மிருகம், அப்படித்தானே? ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகமே வியந்து போற்றி வணங்குற, மழையையும் மேகத்தையும் தன் கையில் வச்சிருக்கிற ஒரு மாபெரும் புனிதமான டிராகனை பத்தித்தான். ஆமாங்க, சீன புராணங்கள்ல வர்ற ஷென்லாங் ஷென்லாங் மற்றும் டிராகன் அரசர்கள், டிராகன் கிங்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த டிராகன்கள் சாதாரணமானவ கிடையாது. பேரழகும் கம்பீரமும் சொல்ல வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு பெருமைகளும் கொண்டவை. மேலை நாட்டு டிராகன்கள் மாதிரி இறக்க வச்சுக்கிட்டு பயமுறுத்தாம, ஒரு மாபெரும் அரசர் மாதிரி சிங்க பிடரியோட தங்க நிற செதில்களோட வானத்துல மேகங்களுக்கு நடுவுல ரொம்பவே கம்பீரமா மிதந்து வரும். இதோட கதையும் சக்திகளும் உண்மையிலேயே நம்ம மெய்சில் இருக்க வைக்கும். சீன புராணங்கள் படி பூமியில கடுமையான வறட்சி ஏற்பட்டு மக்கள் தண்ணீருக்கு அலைஞ்சப்போ வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் தான் இந்த ஷென்லாங். இவரோட மந்திர சக்தி என்ன தெரியுமா? இவர் நினைச்சா ஒரே நொடியில கருகி போன மேகங்களை ஒன்னா திரட்டி வறண்ட பூமியை குளிர வைக்கிற அளவுக்கு பெருமழையை பொழிய வைக்க முடியும். இடி மின்னல் காற்று எல்லாமே இவரோட ஒரு விரல் அசைவுக்கு கட்டுப்பட்டு நிற்கும். அது மட்டும் இல்லாம 4 திசை கடல்களையும் ஆளக்கூடிய 4 மாபெரும் டிராகன் அரசர்கள் இருக்காங்க. கடல்ல வர்ற பேரலைகளையும் புயல்களையும் கட்டுப்படுத்தி உலகத்தோட சமநிலையை பாதுகாக்கிற பிரம்மாண்டமான சக்தி இவங்க கிட்டதான் இருக்கு. இவங்க நினைச்சா உலகத்துக்கே உணவளிக்க முடியும். அதனாலதான் இவங்களை மக்கள் ஒரு தீய மிருகமா பார்க்காம தங்களை காக்கும் மகா சக்தியா, அதிர்ஷ்டத்தோட உச்சக்கட்ட அடையாளமா இன்னைக்கும் கொண்டாடுறாங்க. நம்ம ஊர் மேகாலயால வர்ற உத்துலேன் போன்ற அரக்க டிராகன்கள் பயத்தையும் பேராசையையும் தரும். ஆனா இந்த சீன டிராகன்களோ நன்மை, பேராற்றல் மற்றும் தெய்வீகத்தின் உச்சம். சுருக்கமா சொன்னா இயற்கையையே தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒரு உன்னதமான பேரரசன் இந்த டிராகன். இந்த மாபெரும் சக்தி வாய்ந்த டிராகனை பற்றிய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். பாய்.